ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷாமியோட மீ லெவல் எக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஷாமி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் பண்ணி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம ஷாமியோட மீ லெவல் எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் மீ லெவல் எக்ஸோட பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனோட பிக்சர் போட்டிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டான ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பிளாக் கலர் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. திறந்து உள்ள வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்ஸ், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, புக்லெட்ஸ்லாம் இருக்குது. Type-C to 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண பியூர் டிரான்ஸ்பரண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீ லெவல் எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து USB to Type-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் வந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்படி நல்லா கிளாஸ் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிச்சா கூட நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இந்த பிளாக் கலர் வேரியண்ட்டில் தான் நல்லா கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். மித்த கலர் வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளாஸி வேணும்னா பிளாக் கலர் வேரியண்ட் வாங்கிக்கலாம், இல்லை வேணும்னா மேட் ஃபினிஷ் மாதிரி வேறு கலர் வேரியண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் இருக்குது, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர் கில் தந்துட்டாங்க. ஃபோனோட மேலேயும் ஸ்பீக்கர் கில் தராங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது, அதுவும் மேலே ஃபோனோட லெஃப்ட் சைடில். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட்ஸ் போகிற மாதிரி தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம் போட்டுக்கலாம், மைக்ரோ SD கார்டு கிடையாது, வெறும் 2 சிம் மட்டும் தான் போட்டு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, Type-C சார்ஜிங் போட்டிருக்கு, அண்ட் ஸ்பீக்கர் கில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயும் ஸ்பீக்கர் தராங்க, கீழேயும் ஸ்பீக்கர் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல். ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் தராங்க, சூப்பர் AMOLED பேனலும் தராங்க. அண்ட் இதில் 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. பிக்சல் ரெசல்யூஷனும் பார்த்தீங்கன்னா 2400 × 1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் தராங்க. ஹையான பிரைட்னஸ். இதில் பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் ஒரு கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் தராங்க. ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே டிஸ்பிளேயோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக பஞ்சோல் இருக்குது மேலே டாப்பில், அதுதான் செல்ஃபி கேமரா. 20 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க, f2.45 அப்பேச்சரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேமராவோட மாடியூல் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக பண்ணியிருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க, f1.79 அப்பேச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, இது பார்த்தீங்கன்னா f2.2 அப்பேச்சரில் தராங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தராங்க, f2.4 அப்பேச்சரில் தராங்க. இந்த கேமராஸோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் இருக்குது, ஸ்லோ மோட்லேயும் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4520 mAh பேட்டரி தராங்க. 33 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோனோட OSன்னு பார்த்தீங்கன்னா ஷாமி வந்து அவங்களோட OS தான் தராங்க, MIUI 12 OS தராங்க. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் லேட்டஸ்ட் ப்ராசஸர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசஸர். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும். ஹெவி கேம்ஸில் நீங்கள் நல்லாவே விளையாடலாம், ஏன்னா இது குவால்காமோட லேட்டஸ்ட் ப்ராசஸர். அதனால் ஹெவி கேம்ஸ் நீங்கள் நல்லா ஸ்மூத்தாகவே விளையாடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கேமிங் வைஸ் சூப்பராக இருக்கும். இந்த ஃபோனோட ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Adreno 650க்கான ஒரு ஜிபி தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட ரேம் டைப்னு பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் டைப் தராங்க. ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க.
இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 196 கிராம் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து IP53க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்சிக்கான ரேட்டிங் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் இருக்குது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். இந்த வேரியண்ட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹையர் எண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு, ஓவராக வச்சுருக்காங்களா இல்லை நார்மலாக வச்சுருக்காங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபோன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் வாங்குவீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.